ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நீர்க்காயை வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாரி ஒரு சூப்பரான சொரக்காய் அல்வா செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய சொரக்காய் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு காய் துருவலில் வச்சு துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வர தண்ணியெல்லாம் நல்லா டைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனவுடனே நான் முந்திரியை பொடியை அப்படியே கையில் நுணுக்கி அப்படியே போடுறேன். இந்தமாரி முந்திரியை போட்டு முந்திரி லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே ஃபைனலாக திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை போட்டு ரெண்டுத்தையும் லைட்டாக டீப் ஃப்ரை ஆனவுடனே நல்ல திராட்சை லைட்டாக பபுள்ஸ் வரணும். அந்த ஸ்டேஜில் வந்தவுடனே முந்திரியும் ரெட்டிஷ் ஆனவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிற நெய்யில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சொரக்காவை போட்டு சொரக்காய் அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு டைட்டாக பிழிஞ்சிடணும். போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நடுவில் கிளறி விட்டு நல்லா வதங்கணும். வதங்கி இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுடனே இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பச்சை பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி பால்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டவுடனே அது கூடவே நான் சொரக்காயிலேருந்து வந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியும் பாலையும் நல்லா சொரக்காவோடையே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நல்லா இந்த பாலும் தண்ணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொதித்து தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆனவுடனே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவுடனே நம்ம சர்க்கரை 1 கப் அளவுக்கு சொரக்காய்க்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை போதுமானது. ஸோ சர்க்கரையை போட்டு அந்த சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையில் தண்ணி வரும். ஸோ கரைஞ்சி தண்ணி வர இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி சர்க்கரை போட்டவுடனே சுரக்காய் கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் மீடியம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு தண்ணி நல்லா அந்த தண்ணி கொதித்து ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொதி வர ஸ்டேஜில் இது வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு லைட்டாக அந்த ஸ்வீட்டு தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீர்க்காயின்றதால உப்பு லைட்டாக தான் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதை விடவும் இன்னும் தண்ணி அல்வா பதத்துக்கு நல்லா அந்த ஸ்வீட்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்தவுடனே ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான சொரக்காய் அல்வா ரெடி. வெயிலில் அதிகமாக சாப்பிடக்கூடிய இந்த நீர்க்காயை குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்தமாரி அல்வா மாரி ஸ்வீட்டாக செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.